Prithu's Kids Zone. ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு பட்டாம்பூச்சியின் கூட்டைக் கண்டான். அவனுக்கு பட்டாம்பூச்சிகள் மிகவும் பிடிக்கும். அவற்றின் அழகான நிறங்களின் சேர்க்கையை அவன் மிகவும் விரும்பினான். உண்மையில் அவன் பட்டாம்பூச்சிகளின் அருகில் நிறைய நேரம் செலவழிப்பான். ஒரு அருவருப்பான புழுவிலிருந்து அழகான பட்டாம்பூச்சியாக மாறும்போது அது எவ்வாறு போராடும் என்பதையும் நன்கு அறிந்திருந்தான். அந்த கூட்டின் உள்ளே இருந்த பட்டாம்பூச்சி வெளியே வர ஒரு சிறிய துளை வழியாக நீண்ட நேரமாக போராடிக் கொண்டிருந்தது. அந்த மனிதன் அதை பார்த்து கொண்டே இருந்தான். நீண்ட நேரமாகியும் அந்த பட்டாம்பூச்சியால் முழுமையாக வெளியே வர முடியவில்லை. அது மிகவும் களைப்படைந்து விட்டது போல அவனுக்கு தோன்றியது. அதற்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவன் ஒரு சிறிய கத்தரிக்கோலை எடுத்து அந்த கூட்டை மெதுவாக வெட்டிவிட்டான். இப்போது பட்டாம்பூச்சி எந்த போராட்டமும் இல்லாமல் எளிதாக வெளியே வந்தது. ஆனால் ஒரு ஆச்சரியம்! வெளியே வந்த பட்டாம்பூச்சியின் உடல் மிகவும் வீங்கியிருந்தது. அதன் சிறகுகள் சுருங்கிப் போய் மிகவும் பலவீனமாக இருந்தன. சிறிது நேரத்தில் அதன் சிறகுகள் விரிந்து அது அழகாக பறக்கும் என்று அந்த மனிதன் எதிர்பார்த்தான். ஆனால் அது நடக்கவே இல்லை. அந்த பட்டாம்பூச்சியால் அதன் வாழ்நாள் முழுவதும் பறக்கவே முடியவில்லை. அது தரையிலேயே ஊர்ந்து சென்று சில காலத்திலேயே இறந்து போனது. உண்மை என்னவென்றால், இயற்கை அந்த பட்டாம்பூச்சியை வடிவமைத்த விதமே தனித்துவமானது. அந்த குறுகிய துளை வழியாக பட்டாம்பூச்சி போராடி வெளியே வரும்போதுதான் அதன் உடலில் உள்ள திரவம் சிறகுகளுக்கு பாயும். அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளுக்கு பறக்கும் வலிமையை தரும். அந்த மனிதன் செய்த தேவையற்ற உதவி அந்த பட்டாம்பூச்சிக்கு கிடைக்க வேண்டிய வலிமையை பறித்துவிட்டது. நம் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் மிகவும் அவசியமானவை. போராட்டங்கள் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் வெற்றி நம்மை வலிமையாக்காது. நாம் சந்திக்கும் சவால்கள்தான் நம்மை வாழ்க்கையில் உயர பறக்க வைக்கின்றன. Like and subscribe for more videos.